ஹே கைஸ், வெல்கம் டு டே 2 ஆஃப் எங்கே போன்ற தெருவில். ஒரு வேளை நம்ம முடிவு பண்ணி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்பாறைக்கு. ஸோ நம்ம வால்பாறை போலாம் முடிவு பண்ணி கோயம்புத்தூர்லேருந்து காலையில் வண்டி எடுத்தோம். அங்கே போய் நம்ம சுற்றிட்டு நைட்டு வால்பாறை மலை ஏறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அங்கே செக் போஸ்ட்டில் நம்ம அலோவ் பண்ணலை. ஸோ நம்ம அங்கே வந்து வெளியே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வந்து மலை ஏறினோம். அங்கே பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. வியூ பச்சை பசேல்னு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வெறும் டீ தோட்டம் தான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நிப்பாடி நாங்கள் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது வால்பாறையோட பியூட்டியே. மலை ஏற ஏற அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த க்ளவுடு, அந்த பச்சை பசேல்னு இருக்கிற அந்த இடம், அந்த ரோடு, அந்த பெண்டு எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் லைஃப்பில் எப்போயாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிற சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக ஒரு நாள் போயிட்டு வந்துருங்க. அண்ட் காலையில் ஏஞ்சிலேருந்து யாரும் சாப்பிடவே இல்லை. ஸோ அதனால் காலையில் சாப்பாடு இல்லாமல் டேரெக்டாக மதியானம் லஞ்சுக்கு எல்லோரும் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். பிரியாணி செம்ம சூப்பராக இருந்தது. நம்ம சென்னை சைடு மாதிரி இல்லை, ஆனால் வந்து நல்லாவே இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு இடத்துக்கு குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனோம். இங்கே ஒரு லேக் மாதிரி ஒரு இடத்துல தண்ணி வந்துகிட்டே இருந்தது. அங்கே வந்து குளித்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருந்தது. அவ்வளோ ஜில்லுன்னு இருந்தது, எனக்கு கால் வைக்க கூட முடியல. ஸோ அங்கே குளித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம் வேறு இடத்துல. குளித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு பார்க்க போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 5 மணிக்குள்ளேயே அங்கே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ நாங்கள் வந்து அங்கே போக முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், ரோட்டில் ஒரு இடத்துல நிப்பாட்டி எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் பாட்டு போட்டு வண்டியில். அதேமாதிரி ரொம்ப செம்ம வைப்பாக ஜாலியாக இருந்தது. ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாலே கண்டிப்பாக ஃபேமஸாக இருக்க ஒரு விஷயம்னா கண்டிப்பாக டீ தூள். ஸோ அதனால் வீட்டுக்கு டீ தூள் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனானுங்க. ஆனால் வந்து சில பேர் வாங்கினாங்க, சில பேர் வாங்கலை. அங்கே வந்து டீ தூள் பார்த்தீங்கன்னா ஆஃப் கிலோ வந்து 150 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அந்த என்னோடய ஃப்ரெண்டு வந்து டீ தூள் வாங்கிட்டு போயிருந்தான். ஸோ நாங்கள் அங்கே டீ தூள் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே வால்பாறை பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு சும்மா கொஞ்ச நேரம் அங்கே வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் ரூம் செக்இன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் ரூமுக்கு கிளம்புறப்போ ஒரு ரோட்டில் போனோம். ஸோ அந்த ரோட்டில் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது ஏன் நைட்டு ஒரு 6 மணிக்கு மேலே செக் போஸ்ட்டில் எந்த வண்டியை வந்து மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ பயமாக இருந்தது. ஆப்போசிட்லேயே எந்த வண்டி இல்லை, நாங்கள் மட்டும் தான் போயிட்டு இருந்தோம். எப்போ வேணால் வந்து அனிமல்ஸ் வரலாம் அந்த மாதிரி கூட இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ரூம் செக்இன் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கேம்ப் ஃபயர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டை வாங்கிட்டு வந்த கட்டை எல்லாத்தையும் வந்து எரிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அது ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் அந்த டைமில் வந்து கரெக்டாக மழையும் பெஞ்சிட்டு இருந்தது. அந்த குளிருக்கும் மழைக்கும் அந்த கேம்ப் ஃபயருக்கும் வந்து ஒரு மாதிரி நல்லா இதமாக இருந்துச்சு. ஆனால் கேம்ப் ஃபயர் போட்டு நாங்கள் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே நாங்கள் வந்து தூங்க போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்